அனைவருக்கும் வணக்கம். ஒருவர் மருத்துவர் ஆக வேண்டுமென்றால் ஜாதகத்தில் என்ன அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே ஜாதகத்தில் எல்லா விஷயத்துக்கும் நம்ம பொதுவாக நம்ம சொல்ல போனாக்க, லக்னம் லக்னாதிபதி நல்லா இருக்கணும். இவங்க நல்லா இருந்து மருத்துவர் அப்படின்னாவே செவ்வாய் நல்லா இருக்கணும், சனி நல்லா இருக்கணும். அதான் நல்லா இருக்கணும் எப்படிங்க? வலுவாக இருக்கணும். அப்போ வலு அப்படின்னா என்னது? எப்பயுமே இந்த மாதிரி கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா, எது மருத்துவருக்கு உண்டான கிரகம் சனி, செவ்வாய், முக்கியமாக செவ்வாய், அப்புறம் சனி. இவங்க 2 பேரும் பார்த்திங்கனாக்கா நேர்வலு பெறக்கூடாது. நேர்வலுன்னா என்னது? ஆட்சி உச்சம் இந்த மாதிரி அடையக்கூடாது. ஆட்சி உச்சம் அடையாமல் இன்டைரக்டாக வலு பெறணும். அப்படின்னா என்னது? குரு பார்வை இல்லைன்னா திக்பலம் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் பார்த்திங்கனாக்கா அவங்க வலுப்பெற்றிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவங்க அந்த நினைக்கிற மாதிரி மருத்துவர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே போல் இவங்க மருத்துவர் அரசாங்க மருத்துவராக ஆகணும், கவர்மெண்ட் டாக்டராக இருக்கணும். அதுக்கு என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் அப்படின்னாவே என்னங்க? சிம்மம் நல்லா இருக்கணும். ஃபஸ்ட்டு சிம்மம் நல்லா இருக்கணும். சிம்மாதிபதி யார்? சூரியன். அந்த சூரியன் நேர்முகமாக ஆட்சி உச்சம் இந்த மாதிரி அடையாமல் மறைமுகமான திக்பலம் போன்ற அமைப்புகளில் அவங்க வலுப்பெற்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கனாக்கா அரசாங்க மருத்துவர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு தசாபுக்தி சப்போர்ட் பண்ணணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். எப்பயுமே எந்த ஒரு சம்பவங்கள் நடக்கிறதுக்கு தசாபுக்தி சப்போர்ட் பண்ணணும். அதே போல் எந்த ஒரு சம்பவங்கள் எந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு லக்னாதிபதியின் வலு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஆக எந்த ஒரு மருத்துவர் ஆகணும்னா ஃபஸ்ட்டு செவ்வாய் நல்லா இருக்கணும், அடுத்தது சனி நல்லா இருக்கணும். இதில் ஒரு தலைமைக்கு உண்டான இடத்துல ஒரு நல்ல ஒரு தனியாக ஒரு ஹாஸ்பிட்டல் இவங்களே கட்டி இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே வேலை செஞ்சு அதில் ஒரு நல்ல ஹை போஸ்ட்டில் போகிறாங்க அப்படின்னாக்கா அதில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சூரியன் நல்லா இருக்கணும். அப்போ சூரியன் நல்லா இருக்கணும். சூரியன் இப்போ நான் சொன்ன மாதிரி அமைப்பில் வலுவாக இருக்கணும். அதே போல் இவங்கெல்லாம் வலுவாக இருந்துட்டால் போதுமா அப்படின்னாக்கா குரு நல்லா இருக்கணும். அப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு குரு நல்லா இருக்கணும். மொத்தத்தில் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல எல்லாமே சுபத்துவமாக நேர்முகமாக வலுப்பெறாமல் எல்லாம் இன்டைரக்டாக வலுப்பெற்றாங்கன்னா கண்டிப்பாக ஒருவர் மருத்துவர் ஆவாங்க. அதே மாதிரி செவ்வாய் பாருங்கன்னா சில பேருக்கு டைரெக்டாக வலுவில் இருக்கும், ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா வக்ரமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரிலாம் ஆச்சுட்டு அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒருவர் மருத்துவர் ஆவார். நேர்வழி இழந்து மறைமுகமான திக்பலம் போன்ற அமைப்பில் இருந்தாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒருவர் மருத்துவர் ஆவார். அதில் அரசாங்க மருத்துவர்னாக்கா சிம்மாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தாக்கா கண்டிப்பாக அரசாங்க மருத்துவர் ஆவார் அப்படின்னு சொல்லிக்கலாம். நன்றி.